Hello students, welcome to Concept Capsule. பசங்களா Structure of Atom chapterல electronic configuration கரெக்டா எழுதுறதுக்கு மூணு important rules பத்தி சொல்றாங்க. அதுல முதல் ஒன் வந்து Aufbau principle, அடுத்தது Hund's rule, அதுக்கு அடுத்தது Pauli's exclusion principle. பசங்களா Aufbau principle என்ன சொல்றாங்க? எலக்ட்ரானை நாம என்டர் பண்ணும்போது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ்ல தான் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானை என்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் அந்த ஆர்டரை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம கிட்ட n+l ரூலும் இருக்காங்க. இந்த n+l ரூல்ல யாருக்கு லோவர் n+l வேல்யூ வருதோ அவங்களுக்கு தான் லோவர் எனர்ஜி. ஸோ முதல்ல அதுக்கு எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த n+l வேல்யூக்கு கொடுக்கணும். இதுதான் Aufbau பிரின்சிபிள். அப்புறம் Hund's ரூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் p வந்து நம்ம எப்பவுமே 3 ஆர்பிட்டல் ட்ராப் பண்ணுவேன். அதே மாதிரி d ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்பவுமே 5 ஆர்பிட்டல் ட்ராப் பண்ணுவேன். இதுதான் டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். தட் மீன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி. இந்த மாதிரி சேம் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது பிஆ இருந்தா பாருங்க, பிஆ இருந்தா முதல்ல நாம என்ன பண்ணணும்? இதுல எல்லாருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும்தான் பேரிங் நடக்கணும். ஸோ முதல்ல சிங்கிள் எலக்ட்ரானை கொடுத்து எல்லா டீஜெனரேட் ஆர்பிட்டலுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்ததை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் பேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ரூல் தான் Hund's ரூல். Pauli's எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எந்த 2 எலக்ட்ரானை எடுத்தாலும் அந்த 2 எலக்ட்ரானையும் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அதுல ஒரு குவாண்டம் நம்பராவது இருக்கும். No two electrons in an atom can have the same set of 4 quantum number. நமக்கு தெரியும் 4 quantum numberல principal quantum number சேம் ஆகலாம், அசிமுத்தல் quantum numberம் சேம் ஆகலாம், மேக்னெட்டிக் quantum numberம் சேம் ஆகலாம். ஆனா ஸ்பின் quantum number மட்டும் சேமே ஆகாது. ஏன்னா ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருந்தா ஒருத்தனோட ஸ்பின் +½ இன்னொருத்தனோட ஸ்பின் -½. ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டன்டான 3 ரூல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? If the electronic structure of oxygen atom, so it is about the oxygen atom, oxygen oda electronic atomic number என்ன? oxygen oda atomic number 8. so அதோட electronic configuration வந்து 1s2 2s2 2p4. so 1s2 அது ஓகே, அது லோவர் எனர்ஜி. ஸோ முதலையே பேர் பண்ணிட்டேன். 2s2 அதுவும் லோவர் எனர்ஜி, அது பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2pன்னு சொல்லும்போது அங்கே 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த 3 ஆர்பிட்டல்ஸுக்கும் ஒரே எனர்ஜி. அப்போ நாம அந்த 2pல 4 எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த 4 எலக்ட்ரானை முதல்லையே பேர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானா கொடுக்குங்க. கொடுத்தேன் சார், அப்போ 2p3 ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு எலக்ட்ரான் பெண்டிங் இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த எலக்ட்ரானை வந்து முதல் ஆர்பிட்டல பேரிங் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் இங்கே கொடுத்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. முதல்லயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பேரிங் பண்ணிருக்காங்க. so this is against Hund's rule of maximum multiplicity. so அதனால it is against Hund's rule of maximum multiplicity. எங்க இருக்கு? yes, Hund's rule. option 1 is the right answer. okay பசங்களா?